அன்னைக்கு எவ்ரிவன் சொல்கிறது எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆக்சுவலாக நான் வீடியோ போட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 1 month கிட்ட ஆக போகுது நான் வீடியோ போட்டேன். அண்டு என்ன ஒன் ஷாட்டாக போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு டைம் இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ லுனாடிக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு சொல்லியிருந்தீங்க சிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஹாட்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எஃப்எஃப் எடுத்திருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்துட்டு அந்த டைப் கிடையாது, இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். அண்டு ஐஜியில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு பார்க்குங்க, ஓகேங்களா? சரி வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் போடாதவங்க ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஸோ தெரியல நான் எப்படி பேச போகிறேன்னு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எதுவுமே நான் யோசிக்காமல் தான் உட்காந்துருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் மாற்றி ஏற்றி போச்சா என்ன கேட்கக்கூடாது, ஓகேங்களா? சரி வாங்கடா அப்படி வீடியோக்குள்ளே போகலாமா? ஜிகே ஜங்குகா கொஞ்சம் மெதுவாக பண்ணு. ஜங்கு கொஞ்சம் மெதுவாக பண்ணு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு பண்ணியிருக்கலாம். இன்னும் காலை ஸ்ப்ரெட் பண்ணு. முடியல, வலிக்குது, ப்ளீஸ். நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. ரொம்ப ஹாட்டாக இருக்கு. ஏசி ஃபுல்லில் தான் இருக்கு பாரு. சைடில் கை வச்சு பாரு. என்ன எவ்வளோ சில்லுன்னு இருக்கு. ஜேகி கொஞ்சம் மெதுவாக பண்ணு ஜேகி. வலிக்குது ஜேகி. அவ்வளோதான் இன்னொரு 2 நிமிஷம் இரு. ஜேகி முடியல, ரொம்ப வலிக்குது. இன்னும் 2 நிமிஷம் தான் வந்துடும். 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. ஜேகி ரொம்ப ஸ்வெட் ஆகுது. எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஒரு நிமிஷம் இரு. என்ன பண்ணுறீங்க? எல்லாம் இந்த இடுப்பு ஒரு மாதிரி என்ன பண்ணுது. ஜிகி ரொம்ப இது பண்ணாதீங்க, என்னால் முடியல. கொஞ்சம் கேப் கொடுங்க. என்ன பண்ணுறீங்க? டங்கெல்லாம் இன்சல்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ரொம்ப வலிக்குது, ஒரு மாதிரி இருக்கு, க்ளோஸுது. அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு அப்படியே உன்னோட காலை ஷோல்டரில் வைட்டியும். என்னால் தூக்க முடியல. ரொம்ப வலிக்குது. காலை எப்படி பண்ணுறீங்க? ஜேகி கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்க. ஜேகி கொஞ்சம் மெதுவாக. அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. அவ்வளோதான் அப்படியே போதும். இதுக்கப்புறம் ரவுண்டு வேணாம், போதும். இது 8 ரவுண்ட் ஆயிடுச்சு, போதும். என்னால் முடியல. நான் விட மாட்டேன், எனக்கு இன்னும் வேணும். என்னால் முடியல, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது. ப்ளீஸ் போதும், ஸ்டாப் பண்ணிடுங்க. தண்ணி தாகமாக இருக்கா?
இரு ஒரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே டேங்குள்ளே கம் பண்ணிவிட்டு அப்படியே எடுக்கிறான் வெளியே. ஸோ அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டேங் இருந்துட்டு அப்படியே லைட்டாக ஹெட் அப் பண்ணி அவனுக்கு ரொம்ப தலையெல்லாம் ஆடுது. அதோடையே டேங் அப்படியே பார்க்குறான். அங்கே பார்த்தா அப்படியே ஜேகேவோட பார்ட் அப்படியே ஒரு மாதிரி நல்லா வெட்டாகி ஒரு மாதிரி இருக்குது. டேங் அதை பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ நம்ம ஜேகே இருந்துட்டு அப்படியே அவன் பார்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம டேங்கோட மவுத்தில் அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே இருந்துட்டு நல்லா இது பண்ணி கொடுக்குறான். அவன் ஹெட்டை நல்லா தள்ளி நல்லா இருக்கு, இன்னும் இன்னும் நல்லா பண்ண நல்லா பண்ணிட்டேன். இப்போ சொர்க்கமே மடியில் வந்து உட்காந்த மாதிரி இருக்கு. போதுமா வேறு கம் பண்ணுற முடியும். தண்ணி தான் கிடைக்குது. என்ன முடியல ஜேகே, படுத்துக்கோ. நீங்கள் முட்டி போட்டுக்கிறேன். ஓகே அப்படிதான் அப்படிதான். அங்கே பண்ணுறதுக்கு இங்கே வேகமாக வருது. போதுமா? பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங் வந்துட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அவனுக்கு மவுத்லேயும் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே டக்குன்னு கம் பண்ணிடுறான். ஸோ டேங் இருந்துட்டு அதை அவனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். ஸோ சொல்லவே இல்லை ஜேகே. ஸோ அது டக்குன்னு அவனுக்கு த்ரோட்டுக்குள்ளே போயிடுது. அவனுக்கு திடீர்னு போன வாசி ஒரு மாதிரி ஹிக்கப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே விக்கி கேட்டு இருக்கான். ஸோ இந்த டயத்தில் அவ்வளோதான் நம்ம ஜேகே இதை பார்த்துட்டு எப்படி சிரிக்கிறான். டேங் ஏன் சிரிக்கிறீங்க? சாரி, சொல்கிறதுக்கு மன்னிச்சிடு. ஐயோ இப்போ உங்களால் எனக்கு ஹிக்கப்ஸ் எடுக்குது. இரு தண்ணி கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஒரு அவனோட வேஸ்ட்டுக்கு ஒரு டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வரான். ஸோ வந்துட்டு கிச்சனில் டேங்க்கு தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறையா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். அந்த எப்படி சொல்கிறேன்னா அந்த ஸ்ட்ராபெரி அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரான் ஜேகே. ஸோ அடுத்த ரவுண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் டேங்க்கு இங்கே சுத்தமாக முடியல. அப்படி படுத்த படிக்க கிடக்கான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நிறையா ரவுண்டு போயிட்டான் நம்ம ஜேகே. ஸோ அதனால் எனக்கு சுத்தமாக முடியல. கையை தூக்கினாலே அப்படி கையெல்லாம் ஆடுது. ஸோ ஜேகே தான் டேங்கோட தலையை பிடிச்சி பண்ணியிருப்பான். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ ஜேகே இருந்துட்டு டக்குன்னு போய் தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்குறான் நம்ம டேங்க்கு. இந்த தண்ணி கொடுங்க. எந்திரி எந்திரிக்கணுமா? இவ்வளோ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எந்திரிக்க சொல்கிறீங்க. எந்திரி குல்ஃபி எந்திரி. என்னால் முடியல. ப்ளீஸ் இப்போல்லாம் அது பண்ணாதீங்க. ப்ளீஸ் என்னை தூக்கி விடுங்க. சாரி இவ்வளோ இதாக பண்ணதுக்கு. அது என்ன இல்லை, இது நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. சீரியஸாக முடியாது என்னால். ப்ளீஸ் போதும் விட்டுருங்களேன். என்னால் இதுக்கு மேலே முடியாது. இதுக்கே பாருங்கள் கையை தூக்கினாலே ஐயோ என்ன எப்படி ஆடுது. இதில் போய்ட்டு இன்னொன்று போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்னால் பேசவே முடியல. எனக்கு இப்படி மூச்சு வாங்குது. ப்ளீஸ் தண்ணி கொஞ்சம் கொடுங்க. இந்த அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜேகே இருந்துட்டு டேங்க தான் மடியில் படுக்க வச்சு அப்படி தண்ணி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ டேங் இருந்துட்டு இருக்கிற கண்டிஷனை பார்க்க இன்னும் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்குது. ஸோ அவனோட லேப்பில் வந்துட்டு தான் வச்சுருப்பான் அவன் ஹெட்டை. ஸோ ஜேகேவோட பாட்டு திருப்பி எந்திரிக்க ஆரம்பிக்குது. ஸோ டேங்குக்கு அந்த ஃபீலிங் ஆகுது. அவன் ஹெட்டில் வந்து ரொம்ப இடிக்குது. டேங் இருந்துட்டு அப்படி திரும்பினா அவ்வளோதான். ஜேகே வந்துட்டு அவன் லெக் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கவும் டவல் சின்னது தானே. ஸோ அப்படியே ரிவீல் ஆகுது. டேங் இருந்துட்டு பார்த்துட்டு ஐயோ மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரியாக்ஷன் கொடுக்குறான். டேங் ப்ளீஸ் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் போய்க்கலாம் ப்ளீஸ். சத்தியமாக முடியாது. முடியலனால சரி தான். எத்தனை ரவுண்டு போனீங்கன்னு கூட எனக்கு தெரியல. என்ன ஒரு 3 தான். 3?
பார்க்க போயிருப்பீங்க. அது 8 ரவுண்டு இல்லை, 8 தடவை கம் பண்ணது. அத்தனை தடவை பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இல்லை விட்டு எடுத்தேன்ல, அதுதான் 3 தடவை. ஐயோ சீரியஸாக நம்ப முடியாது, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு பண்ண மாட்டேங்க. ஸோ தண்ணி குடிச்சு முடிச்சோடனே டக்குன்னு வந்துட்டு அப்படியே அவனை பழக்க திருப்பி மேலே ஏறிடுறான். ஸோ அவங்களாம் சுத்தமாக முடியல, அவன் கை காலெலாம் ஷிவர் ஆகுது. ஸோ அதுலேயுமே திருப்பி நம்ம ஜேகே இருந்துட்டு ப்ளீஸ் 1 ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை 2த்தையும் லாக் பண்ணிவிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ண போகிறான். நம்ம அவங்க இருந்துட்டு சுத்தமாக முடியல. அவன் அப்படியே கை வைக்க வந்தோம், அவனுக்கு ரொம்ப ஷிவர் ஆகுது. அதை பார்க்குறான் ஜேகே. பார்த்துட்டு அப்படி அவங்களோட ஐஸ் எல்லாம் அப்படியே டேர்ஸை பார்க்குது. சுத்தமாக அவனுக்கு முடியல, ஏன்னா அந்த கண்டிஷனில் இருக்கான். அவனுக்கு அப்படியே ஐஸெல்லாம் டேர்ஸை பார்க்குது. ஸோ ஜேகே அப்படி பார்த்துட்டு இப்போ அவங்க இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். ஸோ அவனை கையெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். அவன் போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு அவனுக்கு அவனே செல்ஃபாக பண்ணிக்கிறான். ஸோ பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வந்து உட்காடுறான். ஸோ அவனுக்கு ஒரு பெட்ஷீட் மட்டும் கவர் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட அப்படி உட்காடுறான். ஏன் எந்திரிச்சு போனீங்க? இல்லைடா இதுக்கு மேலே நீ தாங்க மாட்டேன். இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் போதும். பரவாயில்ல பண்ணிப்பட. நாளைக்கே எந்திரிச்சு இப்படி வேலை பண்ண போகிறேன்னு தெரியல. அதெல்லாம் நான் பண்ணிக்குவேன். எப்படி இந்த சிவரான கையோடையா? சும்மா இருங்க. அப்பா முடியல. ஓகே இப்போ மித்த படுத்துங்க, மார்னிங் பார்த்துக்கலாம். திருப்பி மார்னிங்கா? அதெல்லாம் இல்லை, மார்னிங் வேலைக்கு போடணும்ல சொன்னேன். ஓகே ஒன்ஸ் மோர் போனால் ஓகேவா? ஒன்ஸ் மோர் போனால் ஓகேவா? ஒன்ஸ் மோரா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா அது போதும். சும்மா கேட்டேன். சரி படுத்துங்களாம்மா? ஓகே படுத்துங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டியாங் இருந்துட்டு படுத்துருக்கான். ஸோ டியாங்க பேக் ஹேக் பண்ண மாதிரி நம்ம ஜேகே அப்படியே படுத்துருக்காங்க 2 பேருமே. ஸோ டியாங் வந்துட்டு ஜேகேவோட கையில் அப்படி படுத்துருக்கான். ஸோ அப்படியே நல்லா அவனுக்கு தூக்கம் வருது, அப்படியே தூங்கிடுறான் அந்த டயர்டில். ஸோ ஜேகேவும் நம்ம டியாங் மேலே லெக்ஸை போட்டுட்டு அப்படியே நல்லா தூங்கிடுறான். அவனுக்கு செம்ம தூக்கம். 2 பேருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே 2 பேருக்கு தூக்கம் வருது. ஸோ அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜேகே தான் அப்படியே எந்திரிக்கிறான். ஸோ எந்திரிச்சிட்டு அப்படியே பார்க்குறான், ஸ்டில் டியாங் அந்த பொசிஷனவே மாற்றலை, அப்படியே படுத்திருக்கான். நம்ம ஜேகே இருந்துட்டு சாஃப்டாக போயிட்டு டியாங்கோட இயர்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ டியாங் இருந்துட்டு அந்த சில்னஸ் பட்டவும் அவன் அப்படியே ஷேக் ஆகிட்டு அப்படியே திரும்புகிறான். நம்ம ஜேகே தான் அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கான். என்னை இப்படியே பார்க்க போகிறீங்களா? ஆஃபீஸ் இருக்குல்ல, போகணும்ல. என்ன நேற்று நைட்டெல்லாம் ஜேகே ஜங்குக்கா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் அது தெரியல, திடீர்னு வந்துச்சு. என்னங்க வாங்க போங்க, அதுதான் நல்லாயிருக்கு. ஆனால் அதை விட ஜேகே ஜங்குக்கா அப்படின்னு கூப்பிட்டாலும் அதுவும் ஒரு நல்லா தான் இருக்குது. அதை விட டாடி அப்படின்லாம் கூப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்குமே. நினப்பு தான் பொழப்ப எடுத்துச்சான். என்ன சொன்னேன்? இல்லை ஒன்றும் சொல்லலை. சரி போய் வேலைக்கு போங்க. ஓகே. இப்போது அப்படி ஜேகே எந்திரிச்சிட்றான். இப்போது நம்ம டியாங் இருந்துட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். ஸோ உட்காந்தான், அப்படியே தலையெல்லாம் கிருன்னு சுற்றுது. அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காடுறான். நம்ம ஜேகே இருந்துட்டு டைம் என்னாச்சு? இதெல்லாம் லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கு. ஐயோ சாரி, நான் ரொம்ப இதாக பண்ணிட்டேன் போல. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி என்னை தூக்குறீங்களா? வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே டியாங்க தூக்குறான். ஸோ தூக்கிட்டு அப்படியே பாத்டப்புக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ பாத்டப்பில் அப்படியே அழகாக டியாங்க படுக்க வச்சுட்டு ஸோ ஜேகே இருந்துட்டு அப்படியே அந்த டப்புக்குள்ளே வந்துடுறான். ஸோ அவனும் வந்துட்டு நல்லா அப்படியே தண்ணியெல்லாம் வச்சு டியாங்க்கு குளிப்பாட்டிகிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே நல்லா பாத் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டியாங்க்கு சோப்பு போட்டு விடுறது எல்லாமே ஜேகே தான். சீரியஸாக அவனால் கையை கூட இது பண்ண முடியல.
ஸோ ஜேகே தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறான். ஸோ ஜேகே இருந்துட்டு அப்படி இது பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ டியாங் தான் பண்ண எனக்கே இவ்வளோ வலிக்குதுன்னா உங்களுக்கு சுத்தமாக ஒரு பெயின் கூட வரல? என்ன கேட்குறேன்? இல்லை, நேற்று எவ்வளோ இது பண்ணியும் எனக்கு தான் ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? யார் சொன்னால் வலிக்கலைன்னு? ரொம்ப வலிக்குது. அப்போது விடுங்க, நானே பார்த்துக்கிறேன். அங்கல்ல, இங்கே. எங்கே? இதோ இந்த ஹாட்டில். ஏன் ஹாட் ஏன் வலிக்குது? உன்னை இவ்வளோ ஹர்ஷாக பண்ணதுக்கு நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க. அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சா? அது போதும் எனக்கு. நல்லா அப்படியே இப்பெல்லாம் நீ பேசும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கட்டையும். அப்படியா? அப்படி தான். சரி, அந்த இதை எடுத்து தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ 2 பேரும் தான் அப்படியே பாத் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜேகே தான் அப்படியே வெளியே வரான். ஸோ டப்பிலேருந்து வெளியே வந்துட்டு ஷவர் ஆன் பண்ணிவிட்டு ஷவரில் போய் நிற்கிறான். நின்றுட்டு இப்போது அப்படியே வரான். ஸோ வந்துட்டு நம்ம அப்படியே டியாங் அப்படியே அழகாக தூக்கிட்டு திருப்பி அவனை ஷஃபரில் கூட்டி போய் நிற்க வச்சு அப்படியே 2 பேரும் ஷஃபரில் அப்படியே அழகாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே தான் டியாங் அப்படி தூக்கி நிற்கிறான். ஸோ இப்படியே தான் போகுது. ஸோ ஜேகே இருந்துட்டு அப்படியே குளிச்சுட்டு 2 பேருமே குளிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க. ஸோ டியாங் அப்படியே இந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு அவனுக்கு நல்லா தொடச்சி விடுறான். ஸோ தொடச்சி விட்டுட்டு டியாங்க்கு அவனுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே இன்னர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு விட்டுறான். ஸோ ஜேகேவும் அதே மாதிரி போட்டுட்டு 2 பேருமே அப்படி தான் அப்படியே கீழே வராங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டியாங் இருந்துட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸோட அந்த இதெல்லாம் அப்படியே பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்கான். நம்ம ஜேகே இருந்துட்டு அப்படியே பார்க்கணும் திரும்பி. டியாங், சொல்லுங்கள் ஜேகே, என்ன இப்படி நடந்துட்டு இருக்க? அதுவா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் உனக்கு தூக்கிக்கிட்டா? இல்லை, வேணாம். பரவாயில்ல, நான் தூக்கிக்கிறேன். வேணாம். இல்லை, தூக்காதீங்க. அமைதியாவா? நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங் இருந்துட்டு நம்ம ஜேகேவோட நெக்கை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறான். நம்ம ஜேகே வந்து தூக்கிடுப்பான். ஸோ அந்த மாதிரி உட்காந்துக்கிறான். ஸோ இப்போ ஜேகே தான் அப்படியே நம்ம டியாங்க அழகாக தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போது நம்ம டியாங் இருந்துட்டு கரெக்டாக கிச்சன் கிட்ட கை காமிக்கிறான். ஸோ டியாங் இருந்துட்டு காமிக்கவும் நம்ம ஜேகே இருந்துட்டு கரெக்டாக அப்படியே கிச்சன் பக்கம் போகிறான். ஸோ இப்போது டியாங் இருந்துட்டு அப்படியே அந்த டைனிங் டேபிளில் மேலே உட்கார வச்சிடுறான் நம்ம ஜேகே. ஸோ டியாங் இருந்துட்டு அப்படியே டைனிங் டேபிள் மேலே அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ ஜேகே தான் போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம டியாங் வந்துட்டு நிறையா தடவை சொல்கிறான், வேணாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜேகே ஒரு வார்த்தை கூட கேட்கல. எல்லாத்தையுமே அவனே இழுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ டியாங் கிட்ட, டியாங் உனக்கு சாப்பிட என்ன வேணும்? அது எது பண்ணாலும் ஓகே தான். எது பண்ணாலும் ஓகேவா? எது பண்ணாலும் ஓகே தான். நீங்கள் செய்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால தான். ஓகே, சரி, ஒரு 10 minutes வெயிட் பண்ண ரெடி ஆயிரும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கான். அவன் ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு இருக்கான் நம்ம ஜேகேவை. ஸோ ஜேகே இருந்துட்டு தன்னோட ஷர்ட்டோட அந்த கையெல்லாம் இருக்கும், இந்த கைக்கிட்ட ஸ்லீவ்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அழகாக மடித்து விட்டுட்டு அப்படியே ரொம்ப அழகாக அப்படியே குக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ டியாங்க்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஜேகே அவ்வளோ ஹாட்டாக தெரியுறான். ஸோ ரொம்ப இதாக இருக்கு. ஸோ அவனோட டேட்டோஸ்லாம் ரிவீல் பண்ணிவிட்டு அப்படியே குக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம டியாங் இருந்துட்டு அப்படியே ஐஸவே எங்கிட்டுமே மூவ் பண்ணல. ஸோ ஜேகே போகிற இடம் வர இடம்னு சொல்லிட்டு அவனோட ஐஸ் ஃபுல்லாகவே நம்ம ஜேகே மேலே மட்டும்தான் இப்போ ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஸோ நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜேகே இருந்துட்டு அப்படி திரும்புகிறான். டியாங், இப்படி பார்க்காத. நீ என்ன பார்க்கக்கூடாதா? அப்படிலாம் இல்லை, ஆனால் நீ பார்க்குறது ஒரு மாதிரி இருக்கே. ஒரு மாதிரி இருக்கா? ஏன் இப்படி இருக்கு?
அப்படியா? ஓகே, என்னை தேடி கண்டுபிடிங்க பார்ப்போம். என்னது உண்மையா? உங்களை தான் என்னோடய ஹைஸ்கூலை தொலைச்சிட்டிங்கள்ல, ஸோ உங்களை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜேகே இருந்துட்டு அப்படியே ஸ்லோவாக வரான். ஸோ டியாங் இருந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான் இல்லையா, ஸோ அப்படியே உட்காந்துருப்பான். ஸோ ஜேகே இருந்துட்டு அப்படியே கிட்ட வந்துக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ ஜேகே இருந்துட்டு தேடட்டா, என்ன உனக்குள்ளே தேடட்டா? தேடுங்க, தேடி பாருங்க, நீங்கள் கன்ஃபார்ம் இருப்பீங்க. அப்படியா? உனக்குள்ள இருக்கு என்ன? ஆமாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே தான் அப்படி க்ளோஸ் அப்பில் இருக்காங்க. ஸோ டியாங்கோட நோஸும் நம்ம ஜேகேயோட நோஸும் அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி நம்ம ஜேகே இருந்துட்டு அப்படியே அவன் ஃபோர்ஹெட்டையும் டியாங்கோட ஃபோர்ஹெட்டையும் அப்படியே அட்டாச் பண்ணிட்டு இப்போ பேச ஆரம்பிக்கிறான். சொல்லுங்கள். ஐயோ, நீ ஜேகே ஜங்குகா அப்படின்னு கூப்பிடுறான். எங்கே வாங்க போட்டு பேசாதுன்னு பல தடவை சொல்லிட்டேன். அப்படி இருந்தால் என்கிட்டையும் கேட்க மாட்டேங்கிற. எனக்கு அதுதான் அப்படி தான் பழக்கம். என்ன பழக்கம்? இல்லை, நான் போக போக வேணால் பழகிக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு எங்கே வாங்க போட்டே பேசட்டா? சரி, நான் இஷ்டம். சரி, இப்படி நிற்கிறேன், ஒரு ஹக் பண்ணுறது, இதோ இந்த கால் எடுத்து இப்படி ரவுண்ட் பண்ணி நிற்கிறது. சும்மா தான் இருக்கேன், இடுப்பு வச்சு ரவுண்ட் பண்ணி நிற்க வேண்டியதானே? ஓகே, நீங்கள் எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவீங்களா? அப்படிலாம் இல்லை, உங்ககிட்ட மட்டும்தான். அப்படி என்கிட்ட மட்டும்தானா? வேறு யார்கிட்டையும் பேச மாட்டிங்களா? பேசுவேன், ஆனால் அந்தளவுக்குலாம் யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஓகே சரி, நான் பேச வந்ததே மறந்துட்டேன். ஆக்சுவலாக சாப்பாடுன்னு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்னு சொல்கிறதுக்கு தான் திரும்பினேன். நீ பண்ண இந்த வேலையால் ஏன் நான் பார்த்ததில் ஏதாச்சும் தப்பா? இல்லை அதெல்லாம் இல்லை. நீ பார்க்கலாம், உனக்கு ரைட்ஸ் இருக்குது, நீ பார்க்கலாம். இதோ இந்த மாதிரி கிஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் கை வச்சு இந்த மாதிரி தடவலாம். அப்புறம் ஜிகே வேணாம், எதுவுமே பண்ணலடா. பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுற? உங்கள் கை, ஆமாம், அப்படியே இந்த மாதிரி மேலேருந்து அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தடவி காலையிலே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுறாத. நானும் அவங்கள ஆக்குறேன், நீங்களும் தான் இப்படி பண்ணுறீங்க. நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அப்படி தானே இருக்கு. புரியல. நீ இந்த மாதிரி இதோ இந்த கண்ணை வச்சுட்டு பார்க்குறது, இந்த லிப்ஸால் அப்படி படப்படன்னு பேசுகிறது, இந்த மாதிரிலாம் நீ பண்ணும்போது எனக்கு உன்னை பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாதுட்டையும். இப்படி ஒரு மாதிரி கரெக்டு ஷாக் அடிக்குது உள்ளுக்குள்ளே. இப்படி ஒரு மாதிரி ஆகுது, உச்சந்தாலில் உள்ளங்கால் அப்படியும் அப்படி ஒரு மாதிரி ஆகுது. அது லவ்வா இல்லை லஸ்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இது முடிக்கும் நான் லவ்வும் பண்ணதில்லை. ஒன்று பார்த்து தான் லவ்ங்கிற ஒரு வார்த்தையை நான் கற்றுக்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இருந்துட்டு அப்படியே டியாங்கோட பாடி ஃபுல்லாக அவன் கையை வச்சு அப்படியே ரூம் பண்ணுறான். ஸோ இப்போ டியாங் இருந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட்டை சுற்றி இருக்கவும் அவனுக்கு ரொம்ப இன்னும் வசதியாக போச்சு. நல்லா போட்டு அவன் அப்படி தடவிட்டே இருக்கான். ஸோ இப்போ ஒரு சவுண்டு, அது வேறு எதுவும் இல்லை, குக்கர் சவுண்டு தான். ஸோ அப்படியே பீச்சு நடிக்குது. ஸோ டியாங் இருந்துட்டு டக்குன்னு ஒரு மாதிரி ஜெர்க்காயிடுறான். ஸோ ஜேகே இருந்துட்டு அவனை டைட்டாக பிடிச்சிட்டு, இதுக்கெல்லாமா ஜெர்க்காவை இல்லை டக்குன்னு அதுக்கவும் சரி
சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம். ஓகே? ஓகே. இப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜேகே இருந்துட்டு அவனை லைட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் சாப்பாடை எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஸோ சாப்பாடெலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு டம்ளரில் அப்படியே கிளாஸில் வந்துட்டு வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து வைக்கிறான். ஸோ டேங்க்கு ரொம்ப ரொம்ப பொறுமையாக அப்படி ஊதி ஊதி சாப்பாட்டை ஊட்டி விடுறான். ஸோ டேங் இருந்துட்டு ஒரு குழந்த மாதிரியும் ஜேகே வந்துட்டு ஒரு பெரியவங்க மாதிரியும் நடந்துக்கிறான். ஸோ டேங்க்கு அவனே ஃபீல் பண்ணுறான். ரொம்ப குழந்த மாதிரி இருக்கு அவனுக்கு பார்க்கும்போது. டேங் கம்மி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கா? இல்லை, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. என் சமையல் அப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் உப்பு கக்கிது. என்னது உப்பு கக்கிதா? லைட்டாக கொஞ்சம் தான் உப்பு கக்கிது. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே டக்குன்னு எடுத்து அவன் வாயில் வைக்கிறான். ஸோ வாயில் வச்சோடனே அப்படியே ரொம்ப சூடாக இருக்கவும் டக்குன்னு ஜேகேவோட லிப்ஸில் படவும் அவனுக்கு ரொம்ப சூடாகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி இப்படி கத்துறான். ஐயோ, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, வேகமாக டக்குன்னு வைக்கவும் சூடாக பட்டுருச்சு. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் இருந்துட்டு அப்படியே ஜேகேவோட அந்த காலரை பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போ ஓகேவா? இல்லைடா, இனிமேல் ஒரு மாதிரி எரியுது, இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அவன் ஒர்க் போகிறதவே மறந்துட்டு அப்படி நின்று கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ டேங் தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ ரெண்டு பேருமே அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே தான் டேங்க அப்படியே படுக்க வைக்கிறான். ஸோ படுக்க வச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நல்லா டீப் கிஸ்ஸாக போயிட்டு இருக்கு. ஸோ 5 minutes ஆகுது. அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது ரெண்டு பேர்த்துக்குமே அப்படியே ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ ரெண்டு பேருமே அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே பார்த்தா டேங் படுத்திருக்கான். ஸோ டேங் மேலே தான் ஜேகே இருக்கான். ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேங்கையும் எழுப்பி விடுறான். ஸோ உட்கார வச்சுட்டு இப்போது ரெண்டு பேருமே அப்படி தான். ஸோ மார்னிங் டிஃபன் அப்படியே சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இப்போது ஜேகே இருந்துட்டு ஓகே ஒர்க்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஷூ கேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே போகிறான். ஸோ டேங் இருந்துட்டு அவன் அவ்வளோதான் சோஃபாலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ போகிற ஜேகேவை ஏன்னா நடந்து வர முடியல. ஸோ அந்த கண்டிஷனில் அவன் உட்காந்துருக்கான். ஸோ நம்ம ஜேகே இருந்துட்டு அப்படி போகிறவன் ஸோ போயிட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஷூ போடுறப்ப யோசிக்கிறான். ஸோ ஷூ போடும்போதே யோசிச்சுட்டு அப்படியே இப்போ நம்ம டேங் கிட்டே வரான். ஸோ டேங் கிட்டே வந்துட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ டேங் வந்துட்டு ஆஃபீஸ் போகலையா? நான் மறந்துட்டேன். எதை மறந்தீங்க? ஃபைலா? டை கரெக்டாக போட்டிருக்கீங்க. வேறு என்ன? டை போட்டிருக்கீங்க. வேறு பெல்ட்டு போட்டிருக்கீங்க. சாக்ஸ் போட்டிருக்கீங்க. வேறு என்ன? எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து வச்சிங்களா? உங்கள் மொபைலு? எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அப்புறம் எதை மறந்தீங்க? அது வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் லிப்ஸ் அப்படி பாயிண்ட் பண்ணுறான். ஸோ டேங்க்கும் புரியுது. ஸோ புரிஞ்ச உடனே அவள் அப்படியே ஜேகேவை ஒரு மாதிரி அந்த ஃபிங்கர்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை பண்ணி இப்படி ஆடுறான். ஸோ ஜேகேவும் அப்படியே மெதுவாக போகிறான். ஸோ அப்படியே குட்டி மாதிரி அந்த சோஃபாவில் அப்படியே முட்டி போட்டு டேங்கிட்ட அப்படியே அந்த முட்டி போட்ட மாதிரி போகிறான். ஸோ போயிட்டு அப்படியே டேங்கோட ஃபேஸ் அப்படி ஒட்டி நிற்கிறான். என்ன பண்ணுறீங்க? அதுதான் கிஸ் தரேன்னு சொன்னேன். நான் சொல்லவே இல்லையே, வரத்தானே சொன்னேன். பின்ன
அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அவங்க ஜேகேவோட சீக்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு அவள் அப்படியே சாஃப்டாக ஃபோர்ஹெட்டில் அப்படி கிஸ் பண்ணுறான். ஸோ ஜேகேவோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படியே சிம்பிளாக கிஸ் பண்ணிடுறான் அவனோட ஃபோர்ஹெட்டில். ஸோ ஜேகே இருந்துட்டு அப்படியே பறந்து அப்படியே முடிச்சு பார்த்துட்டு இருக்கான் டேங்கவே. அப்படி ஒரு மாதிரி ரொம்ப பப்பி ஐஸோட நம்ம டேங்க பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ டேங் தான் இப்படி பார்க்குறத பார்த்துட்டு எவ்வளோ க்யூட்டெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனோட லிப்ஸில் போயிட்டு சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். போதுமா இப்போ போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ நம்ம டேங் கொடுத்த கிஸ்லேயே அவ்வளோதான் ஜேகே ரொம்ப பூஸ்டப் ஆகிட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு நின்று அப்படி குதிக்கிறான். ஸோ குதிச்சுட்டு அப்படியே ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க நின்று. ஸோ டேங்கெல்லாம் பார்த்து சிரிக்கிறான். சரி ஓகே டைம் ஆச்சு ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜேகே இருந்துட்டு அப்படியே ரொம்ப சேடாக திரும்பி அப்படியே போகிறான். ஸோ போயிட்டு அவனோட ஷூவெல்லாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்குறான் டேங்க. ஸோ டேங் இருந்துட்டு ஒரு ஹாப்பி ஸ்மைலோட அவனுக்கு அப்படியே பாய் சொல்கிறான். ஸோ ஜேகே அதே மாதிரி சிரிச்சிட்டு ஓகே நேரமாக வந்துடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்து நைட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போகிறான். ஓகேடா ஓகேவா. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒன் ஷர்ட் வந்துட்டு நான் இது கொஞ்சம் பெருசாக கொண்டு போகலான்ட்டு இருந்தேன். பட் இது போதும்னு தோணுச்சு. ஸோ இதுக்கு இன்னும் வந்துட்டு ஸ்பெஷலாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிஸ் ஓகே சிஸ் ஸ்பெஷலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்டு இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், நான் சொன்ன நேரத்தில். ஸோ அதில் 3Kக்கு தான் இந்த வீடியோ. 3K ரீச் பண்ணிட்டோம்ல. ஸோ 3Kக்கு இந்த வீடியோ. ஸோ என்ஜாய் பண்ணுங்கடா எல்லோரும், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஓகேவா. லைஃப் லாங் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அதிகமாக நான் வீடியோ போடுவேன்னு. ஸோ இருங்க, நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன்னு சீக்கிரமாக. ஓகே. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐஜியில் ஃபாலோ பண்ணாதவங்க ஐஜியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராமில் வந்துட்டும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அன்கட் கொடுத்துட்டேன்ல, ஐம் சாரி, கொஞ்சம் இதாக போயிடுச்சு. ஸோ அது ரொம்ப இதாக இருந்தால் என்னை கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. சிஸ் என்ன சிஸ் இப்படிலாம் பேசிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஸோ அதை நான் கொஞ்சம் பெருசாக கொண்டு போகலாம் அப்படின்னு இருந்தேன். இந்த இதை நான் கொஞ்சம் பெருசாக கொண்டு போகலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ இல்லை சிஸ் இதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் கொடுக்குறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா ஓகே, இதுக்கு நான் வந்துட்டு ஸ்பெஷல் வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுப்பேன். சரிடா கேண்டிஸ் எல்லோரும் பாருங்க. பாய், குட் நைட், லவ் யூ, பாய் பாய்.